வணக்கம் நண்பர்களே, சர்வபலி கதையின் 8வது கதை பகுதி இன்ட்ரோ பார்த்துட்டு கதைக்குள்ளே போகலாம். கானக நாகங்களில் மாணிக்க நாகம் என்பது ஒரு வகை. யாரையும் கடிக்காமல் விஷசேதமின்றி பனிக்குளிர் நடுவில் வாழும் இதன் விஷம் திடஸ்வரூபமாகி கல் போல் ஆகிவிடும். இதை எடுத்து மோதிரம் செய்து அணிந்து கொண்டால் துஷ்ட தேவதைகளின் தாக்குதலிலிருந்தும் திருஷ்டி ஏவல் சூன்யங்களிலிருந்தும் விடுபடலாம் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை. வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். பாம்புகள் அதிகமாக நல்லமணி பிள்ளை வீட்டை சுற்றி வந்துட்டே இருக்கிறதுனால ஏதோ பூஜை பண்ணணும் அப்படின்னு இந்த கார்வார் விநாயகம் சொன்னார். நல்லமணி பிள்ளை முதல்ல வேணான்னு சொன்னாலும் அதுக்கப்புறம் ஓகே சொன்னதுனால கார்வார் விநாயகமும் நம்பூதிரிகளை அழைக்கிறதுக்காக கேரளா போனார். போனவர் நம்பூதிரியை அழைச்சிக்கிட்டும் வந்துட்டார். பாம்பன் காட்டு நம்பூதிரி உயரமாக கட்டு குடுமையோட சந்தனம்லாம் வச்சுருக்காரு. யானையோட முடி வச்சு செஞ்ச வளையம் ஒன்று போட்டு கச்சம் உடுத்தினபடியே நல்லமணி பிள்ளை வீட்டுக்குள்ளே வராரு. கூடவே 3 பேர், கோபாலன் நம்பூதிரி, சொச்சுபாலன் நம்பூதிரி, சுப்பிரமணியன் நம்பூதிரின்னு. பாம்பன் காட்டு நம்பூதிரியினுடைய சிஷ்ய பிள்ளைகள் இவங்கெல்லாம். கச்சம் உடுத்திருக்காங்க. பெரிய பூணூல் ஒன்று பருத்தியில் செஞ்சது. தலைமுடி ஈரமாக இருக்குது. புருவத்தில் மை பூசியிருக்காங்க. விரலில் யானை முடியால் செஞ்ச மோதிரம். கால் விரலில் வன்னி மரத்தில் செஞ்ச மெட்டி துண்டு ஒன்று. அப்படியே பார்க்குறதுக்கே நம்பூதிரிகள்னால் இப்படி தான் இருப்பாங்கன்ற லட்சணங்களோடு இருக்காங்க. நம்பூதிரியும் வராரு. நல்லமணி பிள்ளை வீட்டில் எல்லாரும் நிற்கிறாங்க. உள்ள வரவும் நல்லமணி பிள்ளை பேச ஆரம்பிக்கிறாரு. வரணும் வரணும் இருக்கணும்னு சேரை கட்டி உட்கார சொல்கிறாரு. நம்பூதிரி ஆனால் அதில் உட்காராமல் வீட்டினுடைய நடு மையத்துக்கு பிரம்மஸ்தானமாகிய கூரை அண்ணாந்து பார்க்குறாரு. அவருடைய கண்கள் அப்படியே இடுங்கினபடியே வீட்டையே சுற்றி சுற்றி பார்க்குது. இருக்கணும் நம்பூதிரி, பால் இல்லாட்டி சாயா குடிக்கிறீங்களான்றதுக்கு இவர் பச்சை வெல்லம் கூட வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. நம்பூதிரி, சர்ப்பங்கள் எல்லாம் நாலாபுரத்துலேருந்து வந்து போயிட்டுருக்கு. என்னோட மகளையும் ஒரு பாம்பு கடிச்சிடுச்சு. அறியும் எனக்கு எல்லாம் அறியும், பேடிக்காண்டா. நம்பூதிரி சர்வபலி பூஜை செஞ்சு இந்த குடும்பத்து சிக்கலை தீர்த்து வைக்கணுன்றாங்க அழகம்மைனாச்சு. நம்பூதிரி அவருடைய சிஷ்ய கூட்டத்தை பார்க்குறாரு. அப்புறமா இந்த 4 பேருமா கிணத்தடிக்க போகிறாங்க. அங்கே இருந்து தண்ணி இறைச்சி மேலே கொட்டிக்கிட்டு அப்படியே துவட்டினபடியே ஈரவெட்டியையே பிழிஞ்சு அதையே உடுத்திக்கிறாங்க. உள்ளே வந்ததும் கொண்டு வந்திருந்த பனை ஓலை பெட்டியிலேருந்து சந்தன கட்டி எடுத்து அதை குழச்சி நெத்தியில் வச்சுக்கிறாங்க. அது கூடவே ஒரு மைக்குப்பையும் இருக்குது. அதை கட்டை விரலில் எடுத்து அப்படியே புருவத்து மேலே பூசிக்கிறாங்க. அடுத்ததாக 4 பேரும் 4 திசையையும் பார்த்து கை கூப்பி கும்பிட்டபடியே கண்மூடி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சேகர் சந்தியா கிட்டே கேட்குறான், என்ன செய்கிறாங்க சந்தியா? இவங்க நம்பூதிரிங்க, அதுலேயும் விசேஷமான பாம்பன் காட்டு நம்பூதிரிங்க, ரொம்ப ஐதீகமானவங்க. இவங்க செயலெல்லாம் நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் இவங்களோட யாரும் போட்டி போடவோ இல்லை இவங்கள போலவோ செயல்பட முடியாதுன்னு பாட்டி சொல்லுவாங்க. சந்தியா இந்த பக்கம் வழக்கம் கொடுத்துட்ருக்க அந்த பாம்பன் காட்டு நம்பூதிரி இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுறாரு, கையில் ஒரு அகல் விளக்கு ஏற்றி அப்படியே தோட்டத்தை சுற்றி வர ஆரம்பிக்கிறாரு. மிச்சம் இருக்கிற 3 நம்பூதிரிகளும் மந்திரத்தை சொன்னபடியே அவரை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. காற்று லைட்டாக அடிக்குது. தோட்டத்து செடி கொடியெல்லாம் அப்படியே அசையுது. ஆனாலும் அந்த தீபச்சுடர் கொஞ்சம் கூட அசையாமல் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. எப்படி சந்தியா இது சாத்தியம்? அதான் நம்பூதிரிகளோட சாமர்த்தியம். பொறுங்க, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். தீபம் கையில் வச்சுருந்த நம்பூதிரி அப்படியே தோட்டமெல்லாம் சுற்றிட்டு வீட்டுக்குள்ளே வராரு. எல்லாருமே பின்னாடி வந்துட்டுருக்காங்க. வீட்டினுடைய பிரம்மபாக கூரைக்கு கீழே போயிட்டு உட்கார்றாரு. பார்வை சந்தியா பக்கம் திரும்புது. நீதானே பிள்ளைண்ட புத்திரி? ஆமாம். போய் பஞ்சு தீபமிட்ட பூஜா விளக்கு ஒன்று கொண்டு வா. இவளும் போயிட்டு விளக்கு எடுத்துகிட்டு வரா. கீழே ஒரு ஸ்ரீசக்கர கோலமிடு. இவர் சொல்கிறதெல்லாம் அப்படியே சந்தியா செஞ்சுக்கிட்டே இருக்கா. அது மேலே தீபம் வை. உள்ள நெய்யிட்டு தீபம் போடு. ஒதுங்கி போய் நில்லு. அவர் சொன்னதுக்கப்புறம் இவளும் ஓரமாக வந்து நின்றுக்கிறா. நம்பூதிரி அவருடைய சிஷ்ய பிள்ளையை பார்க்கவும் அவர் டக்குன்னு ஒரு பனை ஓலை பெட்டி எடுத்துகிட்டு வந்து நம்பூதிரி முன்னாடி வச்சு அதை ஓப்பன் பண்ணுறாரு. உள்ள கடல் சோழிகள் இருக்குது. சந்தியாவை அழைச்சி ஒரு கை ஃபுல்லாக சோழியை எடுன்றாரு. இவளும் எடுக்கிறா. அதையெல்லாம் தரையில் வச்சதுக்கப்புறமா அதை அப்படியே சரிபாதியாக பிரித்து அதை அவர் கையில் எடுத்து விளக்கு எரிஞ்சிட்ருக்குல்ல அங்கே நான் போடுறாரு. சரி பாதியில் ஒரு பாதி மேல் நோக்கியும் இன்னொரு பாதி கீழ் நோக்கியும் இருக்குது. நம்பூதிரி முகம் மாறுறதை பார்த்துட்டு அழகம்மைனாச்சி கேட்குறாங்க, என்ன நம்பூதிரி, லட்சணமா? ஆமாம். என்ன வந்திருக்கு? 8. அப்படின்னா? அழகம்மைனாச்சி ரொம்ப ஆர்வமாக கேட்குறாங்க. பாம்பன் காட்டு நம்பூதிரி நிமிர்ந்து பிரம்மபாகத்து கூரையினுடைய கூரிய முனையை பார்க்குறாரு. இல்லை, இந்த மனை ஒரு கால சிற்ப தோசம் தாங்கிய மனை. புரியலையே நம்பூதிரி. ஒரு காலத்தில் இங்கே நாகராஜனுக்கும் கோவில் இருந்தது. அதை இடித்து இந்த மனை கட்டப்பட்டது. என்ன சாந்தி பரிகாரம் செஞ்சதால் அந்த சாபம் வீரியம் இல்லாமல் போனது. ஆனால் நீ அதே தப்பை செஞ்சு அந்த சாபத்துக்கு உயிர் வரவழைச்சிட்ட. நல்லமணி பிள்ளையால் எதுவுமே பேச முடியலை. நான் அப்போவே சொன்னேன், கேட்கல. இவன் நல்ல பாம்பை அடிக்கலாமா? அதுலேயும் அது ஒரு தாயா குட்டிகளை ஈனும்போது அவைகளை அடிக்கலாமா? அம்மா வாயை மூடு.
அது ஒரு விசஜந்து. சிங்கம் புலி கடிக்க வந்தால் திருப்பி தாக்க மாட்டியா? அது மாதிரி தான் நானும் செஞ்சேன். இதை கேட்ட நம்பூதிரிக்கு கோவம் வருது. தன்னுடைய சிஷ்ய பிள்ளைகளை பார்த்து வாங்க போகலான்னதும் எல்லாரும் கிளம்புறாங்க. அழகம்மைனாச்சு, என்ன நம்பூதிரி எங்கள் பூஜை அப்படின்னதும், பின்ன இந்தா சர்பதார்க்கம் செஞ்சுட்டு அதை ஒரு தற்காப்புன்னு சொல்லிக்கிட்டு, நல்ல சர்பம் ஒரு தெய்வம், அது ஒரு சின்ன குழந்தைய கூட தானாக தீண்டாது. நம்பூதிரியோட விளக்கம் சேகருக்கு ஆச்சரியமாக இருக்குது. அப்போ நல்ல பாம்பை பார்த்தா அடிக்கக்கூடாதா? விட்டுடணுமா? யார் நீ? நான் சேகர். ஆமாம் நம்பூதிரி, அவர் இந்த வீட்டு மாப்பிள்ளையாக வரப்போகிறவர். ஓஹோ, கவனிச்சு கேள். சர்ப்பங்களை காண நேரிட்டால் அதுவும் கெட்ட சமயம். உடனே சிவநாமம் சொல்லி கண்ணை மூடிக்கணும். அல்லங்கில் கெட்ட சமயம் உன்னை நசுப்பிக்கும். அந்த சர்ப்பத்தை தீண்டி கொலபாதகம் செய்ய சொல்லும். பின்னர் சாபம் வந்து சேரும். சிவநாமம் சொல்லி கெட்ட சமயத்தை ஜெயிக்க வேண்டிய நீ பாதகம் செஞ்சு பழிய சுமப்ப. ஒரு கன்னி பெண் என்ற ஜீவன் போல 1000 மடங்கு உயர்வானது ஒரு சர்ப்பத்தின் ஜீவன். ஒரு ஜீவன் சர்ப்பமாக ஜனிக்க நிறைய பாவ காரியங்கள் காரணம். அப்படி பாவம் செஞ்சு பெற்ற சர்ப்ப ஜீவனை நீ நசுப்பிச்சா அந்த ஜீவனின் பாவம் விலகி அது முக்தி அடையும். ஆனால் அந்த பாவம் ஒன்றை வந்து சேரும். பின்ன நீ ஒரு சர்ப்பமாக ஜனிச்சு எலியும் தவளையும் விழுங்கி பதுங்கி ஜீவிப்ப. நம்பூதிரி ஒரு புராணமே சொல்லி முடிக்கிறாரு. அதை கேட்ட சேகர் சிரிக்கிறான். எந்தா இது விஷமம்? விஷமம் இல்லை நம்பூதிரி, என்னமோ ஜீவன்களோட பக்கத்தில் இருந்து நேரில் பார்த்த மாதிரி நீங்கள் சொல்கிறத கேட்டு சிரிக்காமல் என்ன பண்ணுறது? பாவம் செஞ்சு பிறந்த பிறப்பு சர்ப்பம்னா அதை கொல்றதுல என்ன தப்பு இருக்குது? நீங்கள்லாம் உங்கள் பிழைப்புக்காக இந்த மாதிரி கதை விடுறீங்க. வெளிநாடுகளில் பாம்பை சூப் வச்சு சாப்பிட்றாங்க. அவங்கள பொறுத்த மட்டும் அது ஒரு முருங்கைக்காய் பொடலங்காய் மாதிரி வெஜிடபிள், அவ்வளோதான். அவங்க எல்லாம் என்ன எல்லாரும் தினமும் பாவத்தை சுமந்து அழிஞ்சு போயிட்டாங்களா? 2 பேருக்கும் இப்படி பேச்சு வளரவும் அழகம்மைனாச்சி முதல் முறையாக ரொம்ப கோபத்தோட சேகரை பார்க்குறாங்க. தம்பி வேண்டாம், எதுவும் பேசாதீங்க. நம்பூதிரி, நீங்கள் உங்கள் பூஜையை தொடங்குங்க, நான் நம்புறேன்ட்டு வீல் சேர்லேருந்து பக்கத்தில் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்பூதிரி சிரிக்கிறாரு. அவங்க ஈர வேட்டி தானே கட்டியிருந்தாங்க, அதெல்லாம் காஞ்சி போயிடுது. மற்ற 3 நம்பூதிரியும் கூட அங்கே பக்கத்தில் தான் நின்றுட்டுருக்காங்க. அங்கே சோழி விழுந்திருந்ததில்ல, அதை பார்த்து சேகரை போய் எடுக்க சொல்கிறாரு. இவனும் எடுக்கிறான். போட சொல்லவும் போடுறான். முதல்ல விழுந்த மாதிரியே 8 சோழிகள் கவிழ்ந்துருக்கு, 8 சோழிகள் மேலே பார்த்தபடி இருக்குது. சந்தியாவை எடுத்து போட சொல்கிறாரு. சந்தியாவுக்கும் அதே மாதிரி தான் வருது. நல்லமணி பிள்ளையை எடுத்து போட சொல்கிறாரு. அப்பவும் அதே மாதிரி தான் வருது. இப்படி எல்லாரும் மாற்றி மாற்றி போட்டாலும் ஒரே மாதிரி வர்றது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நம்பூதிரி சேகரை பார்த்து பேசுகிறாரு. எந்தா மாறனே, இப்படி 8 விழுந்ததே காரியம் அறியுமோ? நீ தெரியலை. சர்பதோஷ மனையில் மட்டும் இப்படி நிகழும் தெரியுமா? இவ்வீட்டின் சனி மூலையில் ஒரு சர்ப விக்கிரகம் இருக்குது. எல்லாருக்குமே ஷாக்காக இருக்குது இதை கேட்கவும். இந்த வீட்டில் சர்ப விக்கிரகமா? ஆமான்னு சொன்னவர் பஞ்சதீப விளக்க கையில் எடுத்துக்கிட்டு வாஸ்து சாஸ்திரப்படி சனி மூலை அப்படின்னு சொல்லப்படுற இடத்துக்கு போகிறாரு. அங்கே ஒரு பெரிய ஒதிய மரம் இருக்குது. மரத்தில் நிறைய காக்கா குருவி எல்லாம் உட்காந்துருக்கு. இவர் நடந்து வர்றதை பார்த்துட்டு அதெல்லாம் மரத்துலேருந்து பறக்க ஆரம்பிக்குதுங்க. அதில் நிறையா காக்கா கூட்டம் இருக்குது. நம்பூதிரி தலைக்கு மேலே அப்படியே வட்டமாக அதை சுற்றிக்கிட்டு இருக்கு. நம்பூதிரி ரொம்ப கோவமாக அதை பார்க்கவும் அதுவும் ஒதுங்கி போகுது. மாளிகையில் வேலை பார்க்குறவங்கலாம் ஏதோ அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்பூதிரி விளக்கோட வர்றது, காக்காவெல்லாம் பறந்து போகிறதெல்லாம் கண்ணி மேய்க்காமல் பார்த்துட்ருக்காங்க. அந்த ஒதிய மரத்தடியில் சமநிலமாக இருக்குது. அதில் ஒரு குறிப்பிட்ட இடத்த கை காட்டி, பிள்ளை இந்த இடத்த தோண்டு அப்படின்றாரு. அதுக்கு நல்லமணி பிள்ளையும் எதுக்குன்னு கேட்க தோண்டுன்றாரு இவர். நம்பூதிரி கட்டளையிடவும் ஒரு வேலையாள் மண்வெட்டியோடு வந்து தோண்ட ஆரம்பிக்கிறாரு. 1 அடி 2 அடி 3வது அடி 4வது அடியும் தோண்டியாச்சு. 5வது அடியில் அப்படியே தீப்பொறி பறக்கிற மாதிரி இருக்குது கடப்பாறை மண்வெட்டி பட்டு. என்னென்னு போய் எல்லாரும் பார்த்தா உள்ள ஒரு சர்ப விக்கிரக கல்லினுடைய தலைப்பாகம் தெரியுது. அடுத்த 5வது நிமிஷத்துலேயே முழுசாக தோண்டி 2 அடி உயரம் இருக்கிற சர்ப விக்கிரக பட்டியல் கல் ஒன்று வெளியில் எடுக்கிறாங்க. எல்லாரும் பார்த்துட்ருக்காங்க. அதை பார்த்த நம்பூதிரி பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி ரொம்ப சத்தமாக பேசுகிறாரு. ஆனால் யாருமே எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்காங்க. நம்பூதிரி பேசுகிறாரு. இது ஒரு நாக கண்ணின்ற பிரதமை. பூஜைகள் காணாது புதஞ்சு போய் அதனால சர்பதோஷம் பிடிச்ச மனையா இதானது. இருந்தும் பாதகம் இல்லாது போகும்படி கருடபந்தம் செய்யப்பட்டிருக்கு. கருடபந்தமா? ஆமாம் வரு அப்படின்னு சொல்லிட்டு நம்பூதிரி நேராக நடந்து வடகிழக்கு பாகம் நோக்கி திரும்பி விளக்கோட மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கிறாரு. எல்லாரும் அவரை பின்தொடர்ந்து போகிறாங்க. வடகிழக்கு பாகத்தில் இந்த மாளிகைக்கு எழில் சேர்க்கிற மாதிரி ஒரு சின்ன தடாகம் போல் கேணி இருக்குது. அதை பார்த்து நம்பூதிரி கத்துறாரு. இந்த கிணத்துல ஒரு கருட விக்கிரகம் உண்டு, இறங்கி நோக்கு அப்படின்னதும் வேலைக்காரர் தயங்கி உள்ளே இறங்கி அங்கே இருக்கிற மோட்டார் பம்ப் செட்டுக்கிட்ட நின்றுட்டுருக்காரு. நடுவில் முங்கி பூமி தொடு, கருட விக்கிரகம் தட்டுப்படும் அப்படின்றாரு நம்பூதிரி. நல்லமணி பிள்ளையை தயக்கத்தோடு பார்க்குறாரு அந்த வேலைக்காரர். நல்லமணி பிள்ளையும் இறங்கடா, நம்பூதிரி சொல்கிறதையும் தான் பார்த்துருவோமேனு சொல்லவும் அவர் கேணிக்குள்ளே குதிக்கிறாரு. மேலேயோ ஃபுல்லாக காக்கா கத்திக்கிட்டு இருக்குது. கேணிக்குள்ளே குதித்தவரே இங்கே இருக்கிற எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க.
மேலே இருக்கிற காக்காவை பார்த்து நம்பூதிரி சோ அப்படின்னு சத்தம் போடவும் அங்கே இருக்கிற நாவல் மரத்தில் போய் உட்காந்துருதுங்க இந்த காகம் எல்லாம். கேணிக்குள்ளே போனார் இல்லையா, அவர் வெளியில் வந்து முதலாளி இருக்கு ஒரு பெரிய செலவு ஒன்று உள்ளே இருக்குது, எடுத்துக்கிட்டு வர்றதுக்கு என்ன? ஐயோ போன வாரம் வேண்டாம், அதை எடுக்கண்டா, அது அங்கேயே இருக்கட்டும், அது கருட விக்கிரகம். முந்தைய நாகதோஷத்துக்கான பந்தனமாயிட்டு அது உன்னோட முன்னோர்கள் செய்தாங்க. இப்போ நீயும் சர்பபலி பூஜையும் பந்தனமும் செய்யணும். இல்லைனா மரணங்கள் தொடரும். இந்த மன ஒரு சர்பகாடாகிடும். நம்பூதிரி இன்னும் என்ன பேச்சு, பூசையையும் பந்தனத்தையும் பண்ணிடுங்க, தாமதிக்காதீங்கன்னு சொல்கிறாங்க அழகம் மீனாட்சி. ஏன் அதை நல்லமணி பறைய மாட்டாரா என்ன கேட்டிங்க நம்பூதிரி? பந்தனமும் பூசையும் செய்யலாமா? அதுக்கு தானே கூட்டிகிட்டே வர சொன்னேன். அரை மனசாவா? இல்லை முழு மனசாக இப்போ சம்மதிக்கிறேன். இனி எங்கே யாரு கண்ணையும் பாம்புங்க படாமல் இருந்தால் போதும் அப்படின்னா உள்ளே வந்துட்டு மறுபடியும் நம்பூதிரி அந்த விளக்கு எடுத்துக்கிட்டு போகிறாரு. இப்படி எல்லாருமே அவரை ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. அப்போ நம்பூதிரியோட கால் ஒரு இடத்துல தேங்கி நிற்கிது. இடது பக்கமாக இருக்கிற மனோரஞ்சித மரத்தை பார்க்குறாரு நம்பூதிரி. அதன் மேலே நிறையா பூக்கள்லாம் பூத்துருக்கு. அப்போ நம்பூதிரியையும் அவர் பின்னாடி வர்ற எல்லாரையும் பார்த்தபடி ஒரு நாகம் உட்காந்துருக்கு. இதை பார்த்ததும் நல்லமணி பிள்ளையிலேருந்து எல்லாருக்குமே ஒரு மாதிரி சுருக்குன்னு இருக்கு. இதோட இன்றைய கதை பகுதி முடியுது.